அந்த ஆயர்கள் இந்த பசுக்களை எல்லாம் பராமரித்தல் தனக்காக மட்டும் செய்யவில்லையா, மொத்த சமுதாயமும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள். அதனால தான் ஏன்னா ஒரு கடமையை எனக்காக நான் செய்தால் அது எனக்காக நான் செய்ய போறேன். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் பொழுதுதான் அது குற்றம் ஒன்றுமில்லாத அப்படின்னு மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் இந்த கடமையை செய்கின்றான் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாசுரம். கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றர வல்குள் புனைமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகிந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குறகும் பொருளேலோர் எம்பாவாய். தெய்வ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 11வது பாசுரம். 3 விதமான யோகங்களை பகவத்கீதையில பகவான் சொல்லியிருப்பான். ஒன்று கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று. இதுல கர்ம யோகம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கடமையை சரியாக செய்கின்ற விஷயம்தான் கர்மயோகம். இன்றைய தினம் கடமையை சரியாக செய்கின்றவனை பற்றி பேசுகின்ற பாசுரம். அதனாலதான் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி அப்படின்னு சொல்றான். அந்த கோவலன் ஏன் குற்றம் இல்லாதவன் அப்படின்னு பார்த்தா, அவன் செய்ய வேண்டிய மாடு இடமிருந்து கடமையை சரியாக செய்கின்றான். எப்படி கறக்கின்றான்? ஆயர்களுக்கு என்ன கடமைனா, தினமும் போய் தன்னிடம் இருக்கின்ற பசுக்களை எல்லாம் சம்ரட்சித்து விட்டு, அதாவது அதெல்லாம் பராமரித்து விட்டு, பசு மட்டுமல்ல எருமை எல்லாவற்றிலும் பாலினை கறந்து கொண்டு வந்து தன் வீட்டில் கொடுத்தா அதை அவங்க தயிராக்கி நெய்யாக்கி எல்லாம் பண்ணி விற்பனைக்கு செய்வார்கள். அது மட்டும் பல கறந்து, ஏன்னா அவங்க கிட்ட கணக்கில்லாத நிறைய எண்ணிறந்த பசுக்கள் எருமைகள் எல்லாம் எல்லாத்தையும் அவனால கறக்க முடியும். அதை ஒரு கடமையாக செய்கின்றான். அதே மாதிரி செற்றார் திரள் அழிய சென்று செய்கின்றான். இன்னும் ஒரு செய்தியும் இருக்கு. அவன் ஏன் குற்றம் ஒன்றில்லாத அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆயர்கள் இந்த பசுக்களை எல்லாம் பராமரித்தல் தனக்காக மட்டும் செய்யவில்லையா, மொத்த சமுதாயமும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள். அதனால தான் ஏன்னா ஒரு கடமையை எனக்காக நான் செய்தால் அது எனக்காக நான் செய்ய போறேன். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் பொழுதுதான் அது குற்றம் ஒன்றுமில்லாத அப்படின்னு மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய நன்மைக்காகவும் இந்த கடமையை செய்கின்றான் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாசுரம். அதே மாதிரி செற்றார், தன்னை செற்றவர்கள் மட்டுமல்ல, கண்ணனுக்கு எதிராகவோ யாராவது பேசினால் அப்பேற்பட்டவர்களை சென்று எதிர்க்கக்கூடியவனாக, அதை வீரம் பொருந்தியவனாக இருக்கக்கூடியவன். அதனால அவன் குற்றம் ஒன்றில்லாத கோவலன். அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவள் குற்றம் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியாக இருக்கின்றாள். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கற்று அப்படிங்கிற வார்த்தைய கற்று கறவை கணங்கள் பல கறந்து, இது எப்படி சேர்த்துக்கலாம்னா, போய் பால் கறக்கும் போது ஒரு அறகுறையா கறந்துட்டுலாம் வரமாட்டான். மொத்தமா எவ்வளவு பால் கிடைக்குமோ அத்தனையும், அதாவது செய்யற வேலையை சுத்தமா செய்வது, அப்படி பாலை கறந்து வரக்கூடியவனாக இவன் இருக்கின்றான். இந்த ஆயர்பாடியில நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இங்கு ஆண்டாள் சொல்கின்றால். வள்ளுவர் சொல்வார், கற்பவை கற்றபின் நிற்க அதற்கத்தக. எப்படின்னா, எப்படி படிக்கணும், கற்க கசடற. எதை படிக்காம அப்ப எப்படி படிக்கணும்னா, இந்த ஆயர்பாடியில இருக்கிறவன் எப்படி பாலை சுத்தமா கறக்கிறானோ அதே மாதிரி நல்ல ஆச்சாரியர்கள்ட்ட போய் நாம எதை கற்க வேண்டுமோ அதை முழுவதுமாக, அறகுறையெல்லாம் படிச்சுட்டு வரக்கூடாது, முழுவதுமாக கற்க வேண்டும். கற்க கசடு அற, அப்படி கற்க வேண்டும். அப்படி கற்றால்தான் நமக்கு ஞானம் வரும் என்கின்ற ஒரு செய்தியை இங்க சொல்லுகின்றான். அந்த எழுப்பக்கூடிய அந்த தோழி மயிலை போன்றவள் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க. பொதுவா ஆண்மயில் தான் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆண்மயிலே விரும்பக்கூடிய பெண்மயிலாக இருக்கக்கூடிய அளவுக்கு அழகு பொருந்தியவளாக இருக்கக்கூடியவள் அவள் அவளை எழுப்புறா. சுற்றத்து தோழிமார், உன்னுடைய சுற்றமாக இருக்கக்கூடிய தோழிகளாகிய நாங்கள் முகில்வண்ணனுடைய பெயரை பாடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு பிடித்த முகில்வண்ணனுடைய பெயரை நாங்கள் பாடுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது
நீ எழுந்துக்கோ. அதோ எப்படி சொல்றாங்கன்னா, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. இதுல இன்னும் ஒரு செய்தி இருக்கு. நீங்க இந்த முதல் வரியோட சேர்த்து படிச்சீங்கன்னா, புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய். ஆண்டாள் என்ன பேசுறா? முதல்ல நம்ம பார்த்தோம், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ட்டு இல்லையா? இறைவனுடைய சன்னதி முன்னாடி எல்லாரும் சமம் சமம் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஏன்னா மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது. அப்ப மயில் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குமா? இருக்காது. ஆனா இறைவனுடைய சன்னதியில இந்த பகமை கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை சொல்லுவதாகத்தான் புற்றரவு. புற்றிற்குள்ள போகிற அரவுன்னா பாம்பு. அது என்ன இரண்டு செய்திங்க. கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தலை தாழ்ந்து வணக்கமாக அடக்கமாக இருப்பாங்க. நல்ல படம் எடுத்து ஒரு பாம்பு இருக்கும் தலையை தூக்கிட்டு, அது கர்வமாக இருக்கின்ற பாம்புக்கு. அதே பாம்பு புற்றுக்குள்ள போகும்போது தன் தலையெல்லாம் சுருக்கி அடக்கி அடக்கமாக உள்ள போகும். அப்ப நல்ல கற்று அறிவு இருந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அடக்கம் கிடைத்துவிடும். அத அந்த பாம்பு புற்றுக்குள்ள பாம்புக்கு உதாரணமாகவும், இறைவனுடைய சன்னதியில பாம்பும் மயிலும் ஒரே இடத்துல இருக்கின்றது. ஒரே தரம்தான். எது இது பலம் ஜாஸ்தி, இது பலம் கம்மின்னு சொல்லி வேறுபாடு கிடையாது என்கின்றதையும் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய இந்த பாசுரம் மட்டுமல்ல பல பாசுரத்துல பேசியிருப்பார். எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே திராசுல வச்சு இந்த உலகம் அனைவருக்குமானது, அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பாசுரம். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல சமத்துவத்தை எல்லா உயிரினங்களுக்கும் பேசியவள் ஆண்டாள். அதே மாதிரிதான் நீ செல்வ பெண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் இனிமேல் எனக்கு பெறப்போகின்ற விஷயம் என்ன, எற்றுக்குறகும் எனக்கு என்ன கிடைத்து விட போகிறதுன்னு நினைக்கலாம். ஆனால் முகில்வண்ணன் பெயரை பாடுவதை விட பெரிய செல்வம் எதுவும் இருக்க போவது கிடையாது. அதனால் உன்னுடைய உறக்கத்திலிருந்து எழுந்து வா. பெறுவதற்கரிய செல்வமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பேச்சை பாடுவதற்கு எங்களோடு சேர்ந்து நீயும் வா என்று அழைப்பதாக அமையக்கூடிய ஒரு அருமையான பாசுரம் இன்றைய பாசுரம். இதே போல் இன்னும் எப்பேற்பட்ட தோழிமார்களை எல்லாம் எழுப்ப போகிறாள். ஒவ்வொரு இடத்துலயும் அவள் பேர் பாட. ஏன் பேரை பாடின வேண்டும்? நாமம் என்ன செய்யும்? நாமம் தான் பக்தியை கொண்டு வரும். ஆதிசங்கரர் சொல்வார், பக்தி கிம் ந கரோதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார். ஏன்னா பக்தி என்னதான் செய்யாது அப்படின்னு சொல்வதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் இறைவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய நாமம் தான் நம்மை காக்கும். எப்படின்னா கோவிந்த நாமம் தான் திரௌபதிக்கு புடவையை சுரந்தா. கண்ணனுக்கு ஒரு குறை இருந்துதான், நான் ஒண்ணுமே செய்யலை திரௌபதிக்கு, என்னுடைய நாமம் செய்தது அப்படிங்கிறதுனால அவனுடைய பெயரினை நாம் பாட வேண்டும். பாடுவதற்காக நீ எழுந்து வா என்று அழைப்பதாக இன்றைய தினம் கடமையை செய்தவனுடைய பெருமைகளை சொல்லி, கடமையை செய்து இருந்தால் நாம் எப்படி இருப்போம், தலைகணம் வென்றி அமைதியாக இருப்போம் என்பதையும் சொல்லி, இறைவனுக்கு முன் எல்லோரும் சமம் என்பதையும் சொல்வதாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது. அடுத்து யாரை எழுப்புறான்னு நாளைய தினம் சிந்திப்போம். நன்றி.